எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க ஜெய். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹவ் சிக்மா பீப்பிள் ரிமூவிங் எமோஷன்ஸ் ஃப்ரம் வேர்ட்ஸ். சிக்மா பீப்பிள்னா போத் சிக்மா மேல், சிக்மா ஃபீமேல் மட்டும் இல்ல. ஆல்ஃபா மேலா இருக்கலாம், ஆல்ஃபா ஃபீமேலா இருக்கலாம். இவங்களையும் நான் சேர்த்து தான் சொல்றேன். ஒரு ஹை வேல்யூ மென்னா இருக்கலாம், ஹை வேல்யூ வுமனா இருக்கலாம். இந்த மாரி கேட்டகரில இருக்கிற பீப்பிள் வந்து அவங்களுடைய எமோஷன்ஸ்ல இருந்து அவங்களோட வேர்ட்ஸ் எவ்வளவு தூரம் பாதுகாத்து வச்சுட்டு இருக்காங்க. அவங்களுடைய எமோஷன் அஃபெக்ட் பண்ணாம அவங்க வார்த்தைகள் எப்படி பேசுறாங்க அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்த பார்க்க போறோம். இந்த எமோஷன்ஸா இருக்கலாம், வேர்ட்ஸா இருக்கலாம். இது மிக்ஸ் ஆயிடுச்சு அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, நிச்சயமா நமக்கு தான் பேக் ஃபயர் ஆகும். இந்த 2 விஷயத்த கையாளும்போது, இந்த மாரி ஹை வேல்யூ மென்னாவும், ஹை வேல்யூ வுமனாவும் இருக்கிற சிக்மா கேட்டகரில வர பீப்பிள் வந்து ரொம்ப ஜாக்கிரதையா இருக்காங்க. அதுக்கான காரணம் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, அதீத கோவத்துல நம்ம பேசுற வார்த்தைகள நினைச்சுட்டு பின்னாடி நம்ம வந்து வருத்தப்படுவோம். அதீத சந்தோஷத்துல நம்ம குடுத்த வாக்க நினைச்சு பின்னாடி நிறைவேத்த முடியாம நம்ம வருத்தப்படுவோம். அப்போ இந்த எமோஷன் அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்தையும், வார்த்தைகள் அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்தையும் ப்ராப்பரா கையாண்டா மட்டும் தான் இந்த உலகத்துல நமக்கு ஏத்த ரெஸ்பெக்ட்ட எடுத்துக்க முடியும் அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கிறதுனால, இவங்க வந்து ஹை வேல்யூ பீப்பிளா கருதப்பட்டுட்டு இருக்காங்க. மைண்ட் யுவர் எமோஷன்ஸ், யூ கேன் மைண்ட் யுவர் வேர்ட்ஸ். இஃப் யூ மைண்ட் யுவர் வேர்ட்ஸ், யூ கேன் ரூல் த வேர்ல்ட் அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. அப்போ உங்க வார்த்தைகள நீங்க எப்படி பேசிட்டு இருக்கீங்க, என்ன மாரியான விஷயங்கள்லாம் செஞ்சுட்டு இருக்கீங்கன்றத பேஸ் பண்ணி தான். அது வந்து உங்களோட குடும்பமா இருக்கலாம், நீங்க வேலை செய்ற இடமா இருக்கலாம். உங்க வார்த்தைகளுக்கு ஏத்தா மாரி தான் உங்களுக்கு மரியாதை கிடைக்க போது. அதுக்கேத்த மாரி தான் நீங்க இந்த உலகத்தையே கூட ஆளலாம் அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ இந்த விஷயங்கள்ல வந்து நம்ம எமோஷன்ஸ் எவ்வளவு தூரம் நம்ம ப்ராப்பரா வச்சுட்டு இருக்கோம். நீ இந்த மாரி பேசணும்னு நான் கொஞ்சம் நெனச்சு பார்க்கவே இல்ல. நீ இப்படி பிஹேவ் பண்ணணும்னு நான் கொஞ்சம் நெனச்சு பார்க்கவே இல்ல. உன்ன போய் இவ்வளவு நல்லவன் நெனச்சேனே, உன்ன போய் இவ்வளவு நல்லவன் நெனச்சேனே, என் புத்திய தான் வந்து நான் அடிச்சுக்கணும் அப்படின்னு சொல்லப்படுற இந்த மாதிரியான வார்த்தைகள்லாம் நம்ம எப்போ பேசணும் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, எமோஷனல் இம்பல்சிவா ஆயிட்டம்போது. எமோஷனலா நம்ம எப்ப இம்பல்சிவ் ஆவோம் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, நமக்கு நம்ம நம்புன பீப்பிள் நம்மள ஏமாத்தும்போதா இருக்கலாம். இல்ல நம்மள பேக் ஸ்டாப் பண்ணும்போதா இருக்கலாம். இல்ல நமக்கு நம்ம நெனைச்ச விஷயம் நடக்காம போகும்போது இருக்கலாம். இந்த மாரியான தருணங்கள்ல வந்து ஒரு கோவத்திலயோ, இல்ல சோகத்திலயோ இந்த மாரியான வார்த்தைகள நம்ம விட ஆரம்பிப்போம். இந்த இடத்துல ஹை வேல்யூ பீப்பிளா இருக்கிற சிக்மாவா இருக்கலாம், ஆல்ஃபாவா இருக்கலாம். இந்த கைண்ட்ல வர மேல் அண்ட் ஃபீமேல்ஸ் வந்து ஜாக்கிரதையா இருப்பாங்க. எமோஷன வந்து கலக்க விட மாட்டாங்க. என்னப்பா அவங்களும் மனிதர்கள் தானே! அவங்களும் ஹியூமன் பீயிங்ஸ் தானே! அவங்க மட்டும் எப்படி வந்து அவங்களுடைய எமோஷன்ஸ் வந்து இது பண்ணாம இருக்காங்க? மிக்ஸ் பண்ணாம அவங்க வேர்ட்ஸ்ல மிக்ஸ் பண்ணாம இருக்காங்க. எமோஷன்ஸ் அவங்களுக்கும் காமன் தானே! ஒரு காமம், கோபம், மோகம், லோபம் இந்த மாரியான எமோஷன் சொல்லிட்டே போலாம். இது எல்லாமே அவங்களுக்கும் காமன் தானே! எப்படி இந்த மாரி பீப்பிள் வந்து கண்ட்ரோல் பண்ணி அவங்களோட எமோஷன்ஸ பிரிக்கிறாங்க அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, வார்த்தைகளையும், உணர்ச்சிகளையும் ப்ராப்பரான கண்ட்ரோல் வச்சிருக்கிறனால தான் அவங்க ஹை வேல்யூ மென்ஸாவும், ஹை வேல்யூ வுமன்ஸாவும் இருக்காங்க. எமோஷனல் இன்டெலிஜென்ட் பீப்பிளாவும் இருந்துட்டு இருக்காங்க அப்படின்றத தெரிஞ்சுங்க. ஸோ இத பத்தி தான் டீட்டெயிலா டிஸ்கஸ் பண்ண போறோம். தேங்க்ஸ் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் உங்களுடைய சப்போர்ட்க்கும், உங்க சஜஷன்ஸ்க்கும் இப்ப வீடியோக்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, ஹேண்ட்லிங் ஹியூஜ் சக்சஸ் அப்படின்ற மாரி சொல்லலாம். நம்மளோட எமோஷன்ஸ் வந்து 2 வகை. மேக்ஸிமம் காமனா ஓரலா பார்க்கும்போது 2 வகை பிரிக்கப்படும். ஒண்ணு ஹாப்பி, ஒண்ணு சேட் அப்படின்ற மாரி சொல்லலாம். இன்னொரு டைப் ஆஃப் எமோஷன் வந்து ரொம்ப டேஞ்சர் எமோஷன் நான் எப்ப சொல்லுவேன் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, எக்ஸாஜரேஷனா ஹாப்பினஸ் போகும்போதும், எக்ஸாஜரேஷனா சேட்னஸ் வரும்போதும், இந்த எமோஷன்ஸ் வந்து நான் டேஞ்சரான எமோஷன்ஸ் அப்படின்ற மாரி சொல்லுவேன். ஏன்னா எக்ஸாஜரேஷன்ஸா ஹாப்பினஸ் போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப நீங்க வந்து பயங்கரமான புரமோஷன் ஆயிட்டீங்க, உங்களுக்கு புடிச்ச பெர்சன மேரேஜ் பண்ணிட்டீங்க, இல்ல வந்து உங்களுக்கு லாட்டரி டிக்கெட் அடிச்சிருச்சு, நீங்க திடீர்னு பணக்காரன் ஆயிட்டீங்க. இதெல்லாம் உங்களுடைய எமோஷன வந்து பயங்கரமா சந்தோஷத்தோட உச்சகட்டத்துக்கு உங்கள கூட்டிட்டு போகும். இந்த இடத்துல வந்து நம்ம என்ன தப்பு பண்ணுவோம் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, நம்மளே அறியாம நெறைய விஷயங்கள் பேசிருவோம். அந்த விஷயம் வந்து சில சமயத்துல ஆணவமா நெறைய பேருக்கு தெரிய ஆரம்பிக்கும். சம்டைம்ஸ் நமக்கே தெரியாம ஆணவமா பேசிறலாம். இல்லன்னா வந்து நம்மனால முடியாத ப்ராமிசஸ் நான் இத ஜெயிச்சுட்டேன். நீ என்ன வேணா எடுத்துக்கோ, என்ன வேணா பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு, நம்மனால நிறைவேத்த முடியாத ப்ராமிசஸ்லாம் நம்ம நெறைய செய்ய ஆரம்பிச்சுருவோம். இதுதான் வந்து எமோஷன்ஸ் வந்து நம்மளுடைய வேர்ட்ஸோட கலக்கறதுக்கு சமம். ஒன்ஸ் நம்ம வேர்ட்ஸ் வெளிய வந்துருச்சு வச்சுக்கோங்களேன், வார்த்தை வராத வரைக்கும் தான் இங்க ப்ராப்ளம் இல்ல. வந்துருச்சு அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, அந்த வார்த்தைய நெனச்சு நம்ம வருத்தப்படக்கூடாது. அத காப்பாத்துறதுக்காக ரொம்ப போராடுவோம். அந்த சமயத்துல காப்பாத்த முடியலன்னா, நமக்கு தான் ரெஸ்பெக்ட் அடிபடும் அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. இது வந்து சூப்பரா ஒரு எக்ஸாம்பிள் மூலியமா சொல்லலாம் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, ஒரு பழைய மூவில வந்து கவுண்டமணி, செந்தில் இவங்க 2 பேருடைய காம்பினேஷன் வந்து ஒரு காமெடி நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு காமெடி தான். கவுண்டமணி சார் வந்து ஒரு பார்பரா இருப்பாரு ஆக்சுவலா. ஒரு சவரம் பண்றவரா இருந்துட்டு இருப்பாரு. அவர் வந்து ஒரு லாட்டரி டிக்கெட் வாங்கிட்டு அந்த லாட்டரி டிக்கெட் வின் பண்றதுக்காக வெயிட் பண்ணிட்டே இருப்பாரு. அந்த டைம்ல வந்து செந்தில் சார் என்ன பண்ணாரு அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, ஒரு நாள் வந்து நீங்க வாங்கி வச்ச லாட்டரிக்கு வந்து பரிசு அடிச்சிருச்சு. அதனால நீங்க வந்து இனிமே இந்த தொழில விட்டுறலாம்னு சொல்லிட்டு சொன்னோனே, அவர்கிட்ட வந்த கஸ்டமர்ஸ் எல்லாருமே வந்து விரட்டி அனுப்பிச்சுருவாரு. போதா குறைக்கு இந்த விஷயத்த கேள்விப்பட்டோனே கவுண்டமணி சாரும், செந்தில் சாரும் கவுண்டமணி சார் வீட்டுக்கு வந்துட்டு இருக்கும்போது, நீங்க தான் பெரிய கோடீஸ்வரன் ஆயிட்டீங்களே! இந்த பார்பர் ஷாப் இந்த பாக்ஸ் எதுக்கு? இந்த சவரம் பண்ற இந்த பாக்ஸ் எதுக்கு? இத தூக்கி போட்டுடுங்கன்னு சொல்லிட்டு அத புடுங்கி குளத்துல தூக்கி போட்டுடுவாரு. ஆத்துல தூக்கி போட்டுருவாரு ஆக்சுவலா. போட்ட அப்புறமா இவங்க 2 பேரும் வீட்டுக்கு வரும்போது, அந்த சமயத்துல இந்த ஹைப்பரான எமோஷன் பயங்கர ஹாப்பினஸா இருப்பாரு கவுண்டமணி சார். டக்குன்னு என்னென்ன பேசுறோம் அப்டின்ற மாரி பார்த்தீங்கன்னா, என்னடா இது பழைய வீடு ஒரு கோடீஸ்வரன் வாழ்ற வீடாடா இது. இத இடிங்கடா. இந்த வீட்ட வந்து மாத்துங்கடா. எனக்கு பெரிய ரூம் வேணும். பெரிய ஏசி போட்ட ரூம் வேணும். நீயும் ஒரு ரூம் எடுத்துக்கோ. உனக்கு 1 ரூம் பத்தாது 2 ரூம் எடுத்துக்கோ. இந்த தெரு என்ன விலை? இந்த ஊர் என்ன விலைன்னு சொல்லிட்டு அவருடைய சந்தோஷமான எமோஷன்ஸ்ல வந்து இந்த வார்த்தைகள்லாம் அதிகமா விட்டுக்கிட்டே இருப்பாரு.
டக்குன்னு அவங்க ஒய்ஃப் வீட்ல இருந்து வெளியே வரும்போது இந்த மாதிரி சொல்லுவார், நான் அந்த மாதிரி வின் பண்ணிட்டேன், என்னுடைய அந்த லாட்டரி டிக்கெட் எங்க வச்சிருக்க அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, அதை அந்த சவரம் பண்ற டப்பால தான் வச்சேன் அப்படின்ற மாதிரி அவங்க ஒய்ஃப் சொல்லுவாங்க. டக்குன்னு நெஞ்சில கை வச்சு கீழே உட்காந்துருவாரு. அவருடைய மொத்த ஹாப்பினஸுமே வந்து முடிஞ்சு போயிடும். ஸோ ஒரு விஷயம் வந்து அவர் கையில வர்றதுக்கு முன்னாடியே வந்து இவ்வளோ தூரம் பேச ஆரம்பிச்சுருவாரு. இது வந்து காமெடியா ஒரு விஷயம் நடிச்சிருப்பாங்க. பட் இது ரியாலிட்டியா பார்த்தீங்கன்னா, மனுஷங்களோட சைக்காலஜியுமே இதுதான். நம்ம வந்து ஒரு பெரிய சக்சஸ் அடைஞ்சுட்டோம் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, அத ஃபுல்லா என்ஜாய் பண்றதுக்கு நம்ம அமைதியா இருக்கணும். ஃபுல்லா அத உணரணுமே தவிர்த்து, அத நெனச்சு நம்ம பயங்கரமா பேசிற ஆரம்பிச்சுருவோம். பயங்கர ப்ராமிசஸ்லாம் குடுக்க ஆரம்பிச்சுரும். அது நம்மளுக்கு பேக் ஃபயர் பண்ணும் அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்த இந்த சீன்ல காமிச்சிருப்பாங்க. இந்த ஒரு ரீசனால தான் வந்து சிக்மா மேல்ஸ் மாரி இருக்க ஆண்களும், சிக்மா ஃபீமேல்ஸா இருக்கலாம். இந்த மாரி ஹை வேல்யூ மென்ஸும், ஹை வேல்யூ வுமன்ஸும் வந்து அவங்களுடைய வார்த்தைகள ரொம்ப கவனமா இருப்பாங்க. சரி இந்த ட்ரிக் எப்படி அவங்களுக்கு தெரியுது? இந்த எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் வந்து இந்த மாரியான ஆட்கள் வந்து எப்படி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்த வீடியோட எண்ட்ல நான் கண்டிப்பா சொல்லணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. ஸோ 2வது விஷயம் இன்னொரு கேட்டகரி என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, ஆங்ரி ஆர் சேட் எமோஷன் அப்படின்ற மாரி சொல்லலாம். ஸோ சந்தோஷம், சக்சஸ் அப்படின்னு சொல்லப்படுற எமோஷன் லாஸ்ட் பாயிண்ட்ல பார்த்தோம். இந்த பாயிண்ட்ல வந்து ரொம்ப ஆங்ரி பயங்கரமான கோவமா இருக்கலாம், இல்ல சோகமா இருக்கலாம். இதெல்லாம் வந்து டிஸ்ட்ரக்டிவ் எமோஷன்ஸ் அப்படின்ற மாரி நான் சொல்லுவேன். இந்த எமோஷன்ஸ்ல நம்மளோட வார்த்தைகள் எப்படி இருக்கும் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, ரிவெஞ்ச் எடுக்கிற மாரி இருக்கும். ஒண்ணு பழி வாங்குற மாரி இருக்கும். இல்லன்னா வந்து பயங்கர சோகமா சாபம் விடுற மாரி இருக்கும். ஸோ 2மே தப்பான விஷயம். தப்பான விஷயம் இன் த சென்ஸ், ஓகே ஆக்சுவலா நடந்தே தீரும். அது நம்ம இவ்ளோ எமோஷனல் நம்ம அடிபடும்போது நமக்கு பழிவாங்குற எண்ணமோ, சாபம் விடுற எண்ணமோ நிச்சயமா வந்தே தீரும். ஆனா இந்த ஒரு விஷயம், இந்த ஒரு எமோஷன் வந்து வார்த்தைகள கலக்கும்போது, இந்த வார்த்தைகள் நமக்கும் நல்லது கிடையாது. நம்மள சுத்தி இருக்கவங்களுக்கும் நல்லது கிடையாது அப்படின்னு சொல்லப்படுறது உண்மையான விஷயம். இத வந்து ஒரு சூப்பரான எக்ஸாம்பிள் மூலியமா சொல்லணும் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் நடிச்ச அண்ணாமலை மூவி நம்ம எல்லாருக்குமே தெரியும். அந்த மூவியோட ஒரு பேஸே இதுதான். இந்த ஒரு கோவம், ஒரு ஒரு சாதாரண ஒரு பால்கார மனிதனுடைய ஒரு கோவம் தான் அந்த மூவி, அவருடைய ரிவெஞ்ச் தான் அந்த மூவியாவே இருந்துட்டு இருக்கும். ஏன்னா வந்து ரஜினி சாரோட குளோஸ் ஃப்ரெண்ட் சரத்பாபு சார் என்ன பண்ணுவாரு அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, ரஜினி சாருடைய வீட்ட இடிச்சிருவாரு ஆக்சுவலா. அதுவும் அவர் வேணுன்ட்டே சொல்லியிருக்க மாட்டாரு. அவர் வந்து கொஞ்சம் குடிபோதையில இருக்கும்போது தெரியாம வந்து வேற ஏதோ மிஸ்கம்யூனிகேஷன் அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. இவர் வேற ஏதோ சொல்ல போய் இவங்க வந்து அவங்க வீட்ட இடிச்சிருவாங்க. அந்த டைம்ல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் என்ன பண்ணுவாரு அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, தன்னுடைய நண்பன் மேல இவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தோமே, நம்ம வீட்டை இடிச்சுட்டானே, நம்ம இடத்தவாது குடுத்து அவனுக்கு ஹோட்டல் கட்ட ஹெல்ப் பண்ணணும். இருந்தாலும் நம்ம வீட்ட இடிச்சு நம்மள நடு ரோட்ல கொண்டு வந்து விட்டுட்டானே அப்படின்னு சொல்லப்பட்டதுக்காக, டைரக்ட்டா அவங்க வீட்டுக்கு போயிட்டு ஒரு சபதம் எடுத்துருவாரு. அவ்ளோ கோவத்துல ஒரு ரிவெஞ்ச் எடுக்கணுன்றதுக்காக, நீ இடிச்சது வீட்ட மட்டும் இல்லடா, ஒரு அன்பு தாய் உன் மேல வச்சிருந்த பாசத்த, ஒரு ஆசை தங்கச்சி உன் மேல வச்சிருந்த அன்ப, ஒரு நல்ல நண்பன் உன் மேல வச்சிருந்த நட்ப, இது எல்லாத்தையுமே தான் நீ இடிச்சுட்ட. உன்கிட்ட இருக்கிற பண திமிருனால என்னோட வீட்ட நீ இடிச்சுட்ட. உன்னுடைய பண திமிர அடக்கி, உன்னோட வளர்ச்சிய வந்து குறைச்சு, நீ எப்படி என் வீட்ட இடிச்சு நடுவுல கொண்டு வந்தியோ, அதே மாரி நானும் உன் வீட்ட இடிச்சு உன்ன நடுரோட்ல கொண்டு வந்து நிக்கல. என் பேரு அண்ணாமலை இல்லன்னு சொல்லிட்டு, பயங்கர எமோஷனோட இந்த ஆங்கிரிய இந்த மாரி வெளிப்படுத்தியிருப்பாரு. இந்த சீன் பார்க்கும்போது பயங்கர ஒரு கூஸ் பம்ப்ஸா பயங்கர ரிவெஞ்ச் எடுக்க போறாரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் நெனச்சிருப்போம். அதே மாரி வேற லெவல் எடுத்திருப்பாரு. படிப்படியா வளர்ந்திருப்பாரு. வளர்ந்து மிகப்பெரிய லெவல்ல போயிட்டு, அவர் சொன்ன சபதத்த நிறைவேத்திருவாரு. பட் அதே மூவில வந்து இன்னொரு சீன் காட்டுவாங்க. அவர் அந்த சபதத்த நிறைவேத்துற அந்த டைம்ல அவர இழந்திருப்பாரு. அவருடைய சந்தோஷத்த இழந்திருப்பாரு. அவருடைய நிம்மதிய இழந்திருப்பாரு. அந்த டைம்ல ஒரு சீன்ல வந்து அவருடைய வைஃப் குஷ்பு மேம் கூட கேட்பாங்க. ஒரு சின்ன குழந்தை மாரி கள்ளங்கபடம் இல்லாம சிரிச்சுக்கிட்டே இருப்பீங்களே, அந்த பெர்சன நான் எப்ப பார்க்க போறேன் அப்படின்ற மாரி கேட்டா, அந்த அண்ணாமலை செத்து பல வருஷம் ஆச்சு அப்படின்ற மாரி சொல்லிட்டு போவாரு. சொல்லிட்டு போயிட்டு தனிமையில ஒரு இடத்துல அவருடைய கார விட்டுட்டு நின்னுட்டு இருக்கும்போது, பின்னாடி ஒரு பெர்சன் வந்து ஒரு ஆடு, மாடுலாம் மேய்ச்சுட்டு போற பெர்சன் வந்து பாட்டு பாடிட்டே ஈவினிங் வந்து மேய்ச்சுட்டு போயிட்டே இருப்பாரு. அப்ப அவர பார்த்துட்டு அப்படியே சோகமா வானத்த பார்த்துட்டு ஒரு ஃபீல் பண்ணுவாரு. அந்த டைம்ல என்ன சொல்லுவாங்க அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, அவரும் ஒரு பால்கார ஒரு அண்ணாமலையா இருக்கும்போது, எந்த ஒரு கள்ளங்கபடமும் இல்லாம, எந்த ஒரு பழிவாங்குற எண்ணமும் இல்லாம, சந்தோஷமா சுத்திக்கிட்டு, நிம்மதியா தூங்கிட்டு, ரொம்ப ஹேப்பியான பெர்சனா இருந்துட்டு இருந்தாரு. ஆனா இன்னைக்கு இவ்ளோ வசதி வந்தும் அந்த நிம்மதியும், சந்தோஷமும் இல்ல. அவரே இழந்துட்டாரு அப்படின்ற மாரியான ஒரு விஷயம் அவருக்கு தோண ஆரம்பிச்சுரும். ஒரு பாட்டுல இந்த ஒரு பாட்டுல ஒரு வரி கூட வரும். "கட்டாந்தரையில் ஒரு துண்டை விரித்தேன், தூக்கம் கண்ணை கட்டுமே அது அந்த காலமே. மெத்தை விரித்தும், சுத்த பன்னீர் தெளித்தும், கண்ணில் தூக்கம் இல்லையே அது இந்த காலம்" என்று. சோ இப்போ இந்த ஒரு ரிவெஞ்சினாலயும், இந்த ஒரு விஷயத்த நான் வந்து தன் நண்பன தோற்கடிக்கணுன்ற ஒரு எண்ணத்தாலயும், என்னோட கோவத்தாலயும், என்ன நான் இழந்தது தான் மிச்சம். என்னதான் ஜெயிச்சாலுமே, நான் என்கிட்ட நானே தோத்துட்டேன் அப்படின்னு சொல்லப்படுற எண்ணம் இந்த மூவில காமிச்சிருப்பாங்க. ஸோ இந்த ஆங்கரான எமோஷனும், சோகமான எமோஷனும் இந்த ஒரு விஷயம் நம்ம வார்த்தையில கலந்துச்சுன்னா, அன்னைக்கு ரஜினி சார் விட்ட அந்த ஒரு வார்த்தைய காப்பாத்தணுன்றதுக்காக தான் இந்த அளவு வளர்ந்திருப்பாரு. ஆனா அவரே இழந்திருப்பாரு. இதனால தான் இந்த ஹை வேல்யூ பீப்பிள் வந்து என்னதான் அடிபட்டாலுமே கூட சரி, அவங்களுடைய கோவத்த ஸ்டெபிலைஸ் பண்ணணும்ன்றதுக்காக ரொம்ப ஜாக்கிரதையா அவங்களோட வார்த்தைகள விடாம கரெக்ட்டா தான் விடுவாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. ஸோ 2வது வீடியோல இப்ப சொல்றேன் எப்படி வந்து இந்த மாரி ஹை வேல்யூ பீப்பிள் அவங்களுடைய எமோஷன்ஸையும், வார்த்தைகளையும் ரொம்ப பாதுகாப்பா வச்சுட்டு இருக்காங்க.
விட மாட்றாங்க அப்படின்னு சொல்லப்பட்ட விஷயத்த. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து அவங்க வந்து அவங்களுடைய எமோஷன்ஸையும், அவங்களோட வார்த்தைகளையும் வந்து அவங்கள்ல இருந்து பிரிச்சு பார்க்கறது கிடையாது. அவங்களா பார்க்குறாங்க. ஐ மீன் எமோஷனும், வேர்ட்ஸும் அவங்களும் சேம். இதுல ஒரு விஷயம் தப்பா போனாலுமே, அவங்களுடைய லைஃப்ப டிஸ்ட்ரக்டிவ் ஸ்டேஜ்ல கொண்டு போயிடும். அவங்க அவங்களே இழந்துருவாங்க அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்த நம்புவாங்க ஃபர்ஸ்ட்டு. அப்படி அவங்கள அவங்களே இழந்துடுறாங்க அப்படின்னு சொல்லப்படுற எண்ணம் இவங்க மனசுக்குள்ள அதிகமா இருக்கிறதுனால தான் வந்து, இந்த மாரி மனிதர்கள் அதிகமா மெடிடேஷன் பண்ணணும்னு ஆசைப்படுறாங்க. மெடிடேஷன்ல அவங்க கிட்ட அவங்களே பேசிட்டு இருக்காங்க. ஒரு நாளைக்கு ஒரு 60 நிமிஷம், 1 மணி நேரமாவது தனிமையில வந்து அவங்களுக்கு நடக்கிற விஷயங்கள், ஒரு நாள்ல நம்மளுக்கு சில விஷயங்கள் தப்பா நடக்கலாம். இல்ல ஏதாவது ஒரு விஷயம் நம்ம மிஸ்கம்யூனிகேட் பண்ணலாம். நம்ம கிட்ட மிஸ்கம்யூனிகேஷன் ஆகலாம். இது எல்லாத்தையுமே பொறுமையா தனிமையில இருந்து அனலைஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இது எல்லாத்தையுமே தாண்டி செல்ஃப் இம்ப்ரூவ்மென்ட் புக்ஸ் படிக்கிறதா இருக்கலாம். கான்ஷியஸா அட்டென்ஷனோட இருப்பாங்க சில பேர். ஃபோகஸ்டா இருப்பாங்க எப்பயுமே. அதுக்கான காரணம் புக் ரீடிங் ஹேபிட் அவங்க கிட்ட இருந்துட்டே இருக்கும். இது எல்லாத்தையுமே வந்து டெய்லி பிராக்டிஸஸா வச்சுட்டு இருக்கிறதுனால, அவங்களுடைய எமோஷன்ஸையும் அவங்களால உணர முடியுது. அவங்க இந்த டைம்ல இந்த எமோஷன்ல இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்தையும் உணர முடியுது. அவங்களுடைய வார்த்தைகளையுமே எமோஷன்லருந்து பிரிச்சு தான் பேசணும் அப்படின்னு சொல்லப்படுற இந்த டாக்டிஸையுமே கத்துக்கிறாங்கன்னு சொல்லிட்டு, இது மூலியமா தான் இவங்க அகைன் சிக்மாவா இருக்கலாம், ஆல்ஃபாவா இருக்கலாம். இந்த மாரி ஒரு ஆண், பெண் உயர்ந்த ஹை வேல்யூ மென்ஸாவும், ஹை வேல்யூ வுமன்ஸாவும் வந்து டெவலப் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க அவங்கள அவங்கன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.